ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், இரவுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும், அது உங்களுடைய முன்னோர்களுடைய வணக்க வழிபாடு, முன்னோர்களாகிய நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு. அது இறைவனிடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை நீக்கிவிடும், அழித்துவிடும் சொல்ல, நீக்கிவிடும். அது உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை தடுக்கும் என்று சொன்னார். கியாமுல் லைலை சரியாக தொழக்கூடிய ஒருவன் எந்த ஒரு தொழுகையும் விட மாட்டான். தொழுகையை விடக்கூடிய வழக்கம் உள்ளவன் கியாமுல் லைலை தொழ மாட்டான். அவ்வளவுதான் இங்க நேதி. கியாமுல் லைலை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவன் ஒருபோதும் தொழுகையை விடுபவனாக இருக்க மாட்டான். தொழுகையை விடுபவன் ஒருபோதும் கியாமுல் லைலை தொழ மாட்டான். அது முஃமினுடைய வணக்க வழிபாடு. இறைவனிடத்தில் நெருங்குவதற்குரிய வணக்க வழிபாட்டில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வணக்க வழிபாடாக, நஃபிலாக, அல்லாஹ் இறை தூதருக்கு ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், அல்லாஹ் உங்களை மக்காம் மஹ்மூதில் எழுப்புவான், இந்த நஃபிலை தொழுங்கள். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என் இறை நேசனை புறக்கணிப்பவனை, வெறுப்பவனை, நோவினை செய்பவனுக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன். அவன் யார்? ஃபர்தான வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு நெருங்கிக் கொண்டிருப்பான்.